ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 56 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 57வது பேப்பர். இதுவும் 2022 நடந்த ஒரு தேர்வுக்கான தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். எவன் ஒருவன். அடுத்ததான், உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். உயர்வு கூட்டல் அடைவோம், அதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம். அடுத்ததான், பிரித்தெழுதுதல். வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. வேதி கூட்டல் உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். எதிர் சொல் எடுத்து எழுதுதல். எளிது அப்படின்ற சொல்லுக்கான எதிர் சொல் அரிது. எளிது எதிர் சொல் அரிது. அடுத்ததான், சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை என்ன அப்படின்னா கான் காட்சி. அதுதான் பொருந்தாதது. ஏன்னா 3 சிலியின் அது வந்திருந்தா காட்சி சரியானது. அப்போ கொம்புனா கிளை, புழை அப்படின்னா துளை, அசும்பு அப்படின்னா நிலம், விசும்பு அப்படின்னா வானம், அசும்பு அப்படின்னா நிலம். அப்போ 3ம் சரியானது. கான் காட்சி அது மட்டும் பொருந்தாதது. அடுத்ததான், பொருந்தாத இணை. கிண்கிணி அப்படின்றது இடை கொடுத்துருக்காங்க, அது தவறு. கிண்கிணி அப்படின்றது காலில் அணிவது. சூழி அப்படின்னா தலையில் அணிவது. குலை அப்படின்னா காதில் அணிவது. சுட்டி அப்படின்னா நெற்றியில் அணிவது. கிண்கிணி அப்படின்றது இடை கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்தது, பொருந்தாத இணை எது? குறிஞ்சி யாமம் சரியானது. மருதம் வைகரை சரியானது. பாலைனா நண்பகல் சரியானது. முல்லை அப்படின்றதுக்கு மாலை வரணும், அங்கே ஏற்பாடு கொடுத்துருக்காங்க, அது தவறு. நெய்தலுக்கு தான் ஏற்பாடு வரும், முல்லைக்கு மாலை தான் சரியானது. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, பாலை நண்பகல். அடுத்து, பொருந்தாத இணையை காண்க. சாஸ்தி அப்படின்னா மிகுதி சரியானது. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், அதுவும் சரியானது. நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம், அதுவும் சரியானது. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. விஸ்தாரம் அப்படின்ற சொல்லுக்கான தூய தமிழ் சொல் என்னன்னா பெரும்பரப்பு. இங்கே அளவு கொடுத்துருக்காங்க, அப்போ தவறு. அடுத்ததா, வலுச்சொல் இல்லாத தொடர் எழுதுக. வலுவுச்சொல் இல்லாத தொடர். அதை செய்தது நான் அல்லேன். ஒருமை அப்படின்னா அல்லேன் அப்படின்றது வரணும். பன்மை அப்படின்னா அல்ல அப்படின்றத சொல்லுவோம். அப்போ அதை செய்தது நான் அல்லேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அதில் சரியானது என்ன அப்படின்னா ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, தான் சரியானது. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து சரியானது. வவ்வல்னா உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. டிஸ்கஷன் அப்படின்னா உரையாடல், கலந்துரையாடல். அப்போது ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து தான் சரியானது. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொருந்தாதது என்ன? ஸ்டோம் அப்படின்னா புயல். டொர்னடோ அப்படின்னா சூறாவளி. சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, ஆனால் இங்கே சுழல் காற்று கொடுத்துருக்காங்க, அது தவறு. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. அடுத்தது, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை என்ன அப்படின்னா வானம். வானம் அப்படின்னா 2 சொல்லினா அதுக்கு வானம்னா ஆகாயம் அப்படின்ற பொருள். 3 சொல்லினா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெடி. ஆகாயம் வெடி. அடுத்து, தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது என்னன்னா வினையச்ச தொடர். பாடி அப்படின்றது ஒரு வினையச்சம், மகிழ்ந்தனர். அப்போ பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினையச்ச தொடர். அடுத்ததா, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற தொழிற்பெயர் என்னன்னா பாடல். பாடல் அப்படின்றது தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர் என்னன்னா கேட்டவர் அப்படின்றது தான் வினையால் அணையும் பெயர். அடுத்து, சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. பசி, பானம், பிடி, புலி, பவ்வம். பசி, பானம், பிடி, புலி, பவ்வம், அதான் சரியானது. அடுத்து, சரியான அகரவரிசை எழுதுக. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. அடுத்தது அகரவரிசை தான் கேட்குறாங்க. நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இதை சரியான ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் என்னன்னா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே தான் பெப்பர்.
ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். அடுத்தது ஒரு அகரவரிசை சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தானியம், அடுத்து துள்ளி, அடுத்ததா தேடல், அடுத்ததா தொகுதி. தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. அடுத்ததா விடை வகையை சுட்டுக. அது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. விடை மொத்தம் 8 வகைப்படும். வினா 6, விடை 8. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து உற்றது உரைத்தல், அதாவது நடந்தது. கை வலிக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உருவது குரல். இங்கே வலிக்கிறது, அப்போ உற்றது உரைத்தல். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இதுக்கு என்ன, இந்த ஊமைக்கு என்ன பொருள் அப்படின்னா எலியும் பூனையும் போல, அதனால் வேற்றுமை. எலியும் பூனையும் போல அப்படின்னா அது வந்து வேற்றுமையை சொல்லுது. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் வரக்கூடிய உவமை என்ன, அந்த உவமையை விளக்கக்கூடிய பொருள் என்ன? இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் வந்து ஏமாற்றம். அடுத்ததா உண்மையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல். அடுத்து சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். ரிஃபார்ம் அப்படின்ற சொல்லுக்கு தூய தமிழ் சொல் என்ன அப்படின்னா சீர்திருத்தம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது அப்படின்னா இனமொழி விடை. ஆட தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு பாட தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இனமொழி விடை தான். அதற்கு இனமான வேறொரு விடையை பதிலாக சொல்றது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும், இனமொழி விடை. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? கண்ணா, அதில் ஒரு கமா கொடுத்துருக்காங்க. வா ஆச்சரியக்குறி, அதோ அங்கே ஆச்சரியக்குறி, அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். கண்ணா, வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். சி தான் சரியான விடை. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, அதுதான் சரியானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. கொடுத்துடு அப்படின்ற சொல்லுக்கான எழுத்து வழக்கு கொடுத்து விடு. கொடுத்து விடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அதான் சரியானது. அறநெறிச்சாரம் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்ற சொல் தான் சரியானது. அடுத்து எவ்வகை வினா என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அறிவினா. தெரிந்து கொண்டே கேட்கக்கூடியது அறிவினா. அடுத்து காட்சி அழகு. அத காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா பின்வரும் தொடர்பு படுத்தணும் அப்படின்னா இகர ஈறு. இகர ஈறு. அடுத்து சரியான இணை. உயிர் கூட்டல் உயிர் அப்படின்னா மலை கூட்டல் அருவி தான் சரியானது. மலை லை அப்படின்னு பிடிச்சோம் அப்படின்னா இல் கூட்டல் லை. அப்போ வந்து ஐ வந்து உயிர் முன்னாடி இருக்கு. அப்போ அருவி அப்படின்றதுல ஆ அப்படின்றது உயிர். அப்போ உயிர் கூட்டல் உயிர் சரியானது. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. கொள் கோல். கொள் அப்படின்னா வாங்கி கொள்றது. கோல் அப்படின்னா புறங்கூறுதல். கோல் மூற்றுதல் சொல்லுவாங்கல்ல அது. அப்போ கொள்னா வாங்கு, கோல்னா புறங்கூறுதல். குரில் நெடில் பிழையான சொல். கெண்டை, அதற்கு கொண்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. கல் கால், குடம் கூடம், கிரி கீரி சரியானது. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். சரியானது. இந்த மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். அதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று நா 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 இவை 3 மயங்கொலி எழுத்துக்கள். சரியானது. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. சரியானது. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்து கல்லாமை ஒளிக என்ற பொருளில் வரும் தொடர். கல்லாமை ஒளிக அப்படின்றது கட்டளை தொடர். கட்டளை தொடருக்கு இன்னொரு பேர் தான் விளைவு தொடர். அப்போ விளைவு தொடர் தான் சரியானது. நேரான தமிழ் சொல். டெரக்கோட்டா அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில சொல். அதற்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. சுடுமண் சிற்பம். டெரக்கோட்டா அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சுடுமண் சிற்பம். அடுத்து பொருளின் செறிவை சுட்டுக. கண்ணங்கரேல், செக்கச்செவேல், பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிறது தான் செரியினைன்னு சொல்லுவோம். நேரிணை, எதிரிணை, செரியினை அப்படின்னு சொல்லுவோம். இதில் செரியினை என்ன அப்படின்னா கண்ணங்கரேல். சொல்லும் பொருளும். அதில் பொச்சாப்பு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா சோர்வு. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. குமரி வட்டத்தில் உப்பர் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா தாத்தா.
குமரி வட்டத்தில் உப்பர் அப்படின்ற சொல் யாரை குறிக்குது அப்படின்னா தாத்தாவை குறிக்குது. அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் ஊர், உயிருக்கு முன்னாடி ஓர் அப்படின்றத தான் பயன்படுத்துவோம். அப்போ ஊர்ல ஊ அப்படின்றது வந்து உயிரெழுத்து. அப்போ ஓர் ஊர். அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம், நகரம் அப்படின்றது வந்து உயிர்மை. அப்போ ஒரு தான் முன்னாடி வரணும். அப்போ ஒரு நகரம் சரியானது. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமைனா இணை, ஒப்புமை இணை. அற்புதம் அப்படின்னா வியப்பு, அற்புதம்னா வியப்பு. முகில் அப்படின்னா மேகம், முகில் மேகம். உபகாரினா வள்ளல், ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரினா வள்ளல். அடுத்து பத்தி, அதற்கான கேள்வி. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்கு. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாமே. மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டில் இருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பத்திக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னா மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது? முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுது அப்படின்னா 800 மில்லிலிட்டர். நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. நம் உடலோட அசைவுகளை கட்டுப்படுத்துறது சிறுமூளை. அடுத்த கேள்வி, சேர்த்தெழுதுக. இவை கூட்டல் எல்லாம், இவை கூட்டல் எல்லாம் அப்படின்றது சேர்த்தெழுத. இவை எல்லாம், இவை எல்லாம். என்றென்றும் பிரித்தெழுதுக. என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும். தாம் கூட்டல் இனி அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. தாம் கூட்டல் இனினா தாமினி. இன்று கூட்டல் ஆகி அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. இன்று கூட்டல் ஆகி இன்றாகி. புரவலர் என்பதன் எதிர் சொல். புரவலர் அப்படின்றதுக்கான எதிர் சொல் இரவலர். புரவலர்னா கொடுக்கிறது, இரவலர்னா கேட்கறது. அடுத்து பொருந்தாத இணை. கிழக்கு கொண்டல், மேற்குல கோடை, தெற்குன தென்றல், வடக்குல வாடைன்னு அழைக்கப்படும். இங்கே குணக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்து பொருந்தாத சொல். ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. அதில் காப்பு, செங்கிரை, அம்புலி இது எல்லாமே வந்து இருபால் இருக்கும் பொதுவானது. கலங்கு அப்படின்றது வந்து பெண்பால் பிள்ளை தமிழ் வரக்கூடியது. அதில் கலங்கு வந்து ஆண்பால் கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவம். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது மூலம் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. இங்கே பெண்பால் கொடுத்துருக்காங்க, அப்போ தவறு. அடுத்து பொருந்தாத இணை. ஆரினா அருமை, அல்கினா தங்கி, இருடினா திணை சரியானது. படுகர் அப்படின்றது வந்து மேடு கொடுத்துருக்காங்க, தவறு. படுகர்னா பள்ளம், மேடு கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். அடுத்து மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். வாழைக்காய், மாம்பிஞ்சு, அவரைக்காய் இதெல்லாமே வந்து வாழைக்கச்சல் சொல்லுவாங்க, மாவடு சொல்லுவாங்க, அவரை பிஞ்சு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கத்திரி பிஞ்சு அது மட்டும்தான் வந்து சரியானது. அடுத்து மரபு வலுவை காண்க. மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும், அப்போ சரியானது. குயில் வந்து கூவும், கத்தும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறு. அப்போ மரபு வலு. அடுத்து மரபு பிழையற்றது. மயில் அகவும் மட்டும்தான் சரியானது. கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், புறா குணுகும். அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல் அப்படின்னா விளை, விளைவித்தல். உண்டாக்குதல், விளைவித்தல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார் அப்படின்னா, பார் அப்படின்ற சொல்லுக்கு உலகம் அப்படின்ற பொருள் இருக்கு. மேதினி, மேதினினாலும் உலகம் தான். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் சொல்லலாம், கூறல்னு சொல்லலாம். செப்புதல், கூறல். உன் என்னும் வேர் சொல்லின் பதம் உண்டாள். இங்கே உண்டாள் அப்படின்றத வந்து உன் அப்படின்ற வேர் சொல்லக்கூடிய ஒரு சொல். ஆடினான் அந்த வேர் சொல்லை தருக அப்படின்னா ஆடு. ஆடினான் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் ஆடு. அடுத்து சரியான அகரவரிசையை எழுதுக. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை தான் சரியானது. அடுத்தது ஒரு அகரவரிசை. வா, வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. அடுத்தது அகரவரிசை. துறைமுகம், பொருட்கள், முதலீடு, வணிகம்.
ஃபஸ்ட்டு தாவரிசை, அப்புறம் பாவரிசை, அப்புறம் மாவரிசை, அப்புறம் தான் வாவரிசை வரும். அதன் அடிப்படையில் துறைமுகம், பொருட்கள், முதலீடு, வணிகம். அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசை. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. அடுத்து விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இனமொழி விடை. இதே மாதிரி கேள்வி முன்னாடி பார்த்தோம். இனமொழி விடை. விடைக்கேற்ற வினா. மண்ணஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. இது வந்து இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்ற கேள்விதான் சரியானது. அதான் மண்ணஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ என்று கூறுவது ஒரு வினாவையே விடையாக கூறுவது. அது வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவிக்கிறது, அப்போ ஒருத்தர் வருவிக்கிறார், அப்போ பிறவினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னா செயப்பாட்டு வினை. வீடு கட்டி ஆயிற்று செயப்பாட்டு வினை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பொறுத்துக. கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். கிரியேட்டர்னா படைப்பாளர். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். ஆர்டிஸ்ட் கலைஞர். கார்ட்டூன் அப்படின்றது வந்து கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். விஷம் அப்படின்றது வந்து நஞ்சு. தமிழ் சொல் வந்து நஞ்சு. அடுத்து இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் என்னன்னா குடந்தை. இதுல மதுரை, நீலகிரி, திருச்சி அதெல்லாம் சரிதான். குடந்தை அப்படின்றது வந்து இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல். அடுத்து கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மரபு. மன்னார்குடி, மன்னார்னா மன்னார்குடி சரியானது. அரியலூர்னா அரிவை. கும்பகோணம் கும்பை. கோவைனா கோயம்புத்தூர். மற்றது மூணுமே வந்து தவறு. கோவை, கோயம்புத்தூர் மட்டும்தான் சரியானது. இதில் தவறான மரபு கேட்டிருக்காங்க. அது கேள்வியே தவறு. ஏன்னா மன்னார்குடினா மண்ணை, அரியலூர்னா அருவி தான் வரும். கும்பகோணம்னா குடந்தை வரும். அப்போ இதில் கோவைனா கோயம்புத்தூர் அது மட்டும்தான் சரியானது. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அடுத்ததா கோழி என்பதன் இளமை பெயர் என்ன? கோழி என்பதன் இளமை பெயர் குஞ்சு, கோழி குஞ்சு. அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. நாவாய் படகு. அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இதுல நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இது வந்து இறந்த காலம். பாரதியார நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இறந்த காலம். அடுத்து பொருத்தமான காலம் அமைக்கிறது. சரியான இணை. கண்ணன் வந்தான் அப்படின்றது வந்து இறந்த காலம். கண்ணன் வந்தான் அப்படின்றது வந்து இறந்த காலம். அடுத்து சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வந்து வேய்வாங்க. அப்போ கூரை வேந்தனர் தான் சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும் அப்படின்றது வந்து சோலை பூவினில் வண்டினம் கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். இரு பொருள் தரும் இணை. நகைனா என்னன்னா புன்னகை அப்படின்ற பொருளும் இருக்கு, பொன்னகை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. நகை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு. அடுத்துதான் இரு பொருள் தரும் இணை. செய் அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடியது. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா வயல் நிலம். செய் அப்படின்னா வயல் அப்படின்ற பொருளும் இருக்கு. அடுத்து கலை சொல் அறிதல். லெக்சிகான் அப்படின்ற சொல்லுக்கான கலை சொல் என்ன அப்படின்னா பேரகராதி. லெக்சிகான்னா பேரகராதி. அடுத்து சரியான கலை சொல். மாரல்னா நீதி. மாரல் நீதி. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர். அடுத்து மரபு பிழைகள். புலி பரல். புலினா அதோட இளமை பெயர் பரல். அடுத்து அவசர கொடுக்கை என்ற சொல்லின் பொருள் என்னன்னா எண்ணி செயல்படாமல் இருத்தல். எண்ணி செயல்படாமல் ஒரு செயலை செய்யறதா வந்து அவசர கொடுக்கை. அடுத்து சொற்களின் கூட்டுப்பெயர்கள். கம்பு அப்படின்றது வந்து கம்மங்கொள்ளை. கம்மங்கொள்ளை. அடுத்து பின்வரும் ஒன்றில் தவறான செய்தியை தரும் தொடர். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்கள் வல்லினம் மிகாது கொடுத்துருக்காங்க. எண்ணு பெயர்களே 8, 10 அப்படின்ற சொல்ல மட்டும்தான் வல்லினமே மிகும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்துதான் பொறுத்துக. சொல்லும் பொருளும். தேசம்னா நாடு. நெறினா வழி. மாசரனா குற்றம் இல்லாமல். மேதைகள்னா அறிஞர்கள். தேசம், நாடு, நெறி, வழி, மாசர, குற்றம் இல்லாமல். மேதைகள், அறிஞர்கள். அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் அப்படின்றது பன்மை, அப்ப பறக்கின்றன. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்றதான் சரியானது.
இதோட இந்த தேர்வில் கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு தமிழ் கொஸ்டின் நம்பர் பார்க்கலாம். தேங்க்யூ.